ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர்லேருந்து அத்தை, பாட்டி, அண்ணா, கோகிலா எல்லாருமே வந்திருக்காங்க. பாப்பாவோட லூட்டி கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் டிமார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்க போறோம்? தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறோம். வேற எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். ஹலோ கைஸ். இப்போ தான் சொல்லி வாய முடியல, லூட்டி அடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? பயங்கரமான இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறுத்துறதே கிடையாது. நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்ம கூடயே சேர்ந்து சொல்கிறது. ஆக்சுவலாக அத்தை வந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இதுவாக தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ராகமாக போட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோகிலா அவங்க தேனியில் வந்துட்டு இருக்கிறனால அங்கே டிமார்ட்டெல்லாம் கிடையாது. சரி, இங்கே நம்ம வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கர்டைன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. நான் வந்துட்டு சும்மா பாப்பா கூட வந்துட்டு ஃபன் பண்ணி நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருக்கோம். என்ன எங்கே வந்திருக்கீங்க? டிமார்ட் வந்திருக்கோம். மட்டமாக இருக்குது அதெல்லாம் ஸ்க்ரீனு நம்ம இது காக்க சரி, அவங்க எல்லாம் கர்டைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்களா. சரி, நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஸ்டோரேஜ் மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, இந்த ஒரு 4 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துட்டு 85 ருபீஸ்னும், இந்த 6 பாக்ஸஸ் வந்துட்டு 89 ருபீஸ்னும் இருந்துச்சு. சரி, நாம தான் இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன். வாட்டர் பாட்டில்ஸ் வந்துட்டு அந்த 7 PM 7 AM அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்க்கு வந்துட்டு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு இருந்துச்சு. அந்த வாட்டர் பாட்டில் 349 ருபீஸுக்கு. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு எல்லாருமே ஒரு வாட்டர் பாட்டிலை வந்துட்டு கேரி பண்ணிக்கோங்க. அது காம்பேக்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப பிக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தண்ணி வந்துட்டு நிறைய குடிங்க. இந்த வெயில் காலத்துக்கு என்னதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குது, சாப்பிட்றதுக்கும் தோணவும் மாட்டேங்குது. அதனால எங்கேயாவது வெளியே போகும்போது அந்த காம்பேக்டான ஒரு வாட்டர் பாட்டில்ஸை வந்து நம்ம மோர் மாதிரி கலக்கி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே வந்துட்டு 149 ருபீஸில் நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. பாட்டி வந்துட்டு ஹாட் பாக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் வந்துட்டு இருக்குது. 99 ருபீஸ்லேருந்தே இருக்குது. பிளாஸ்டிக்கில் பாட்டி ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால சில்வரில் தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு பாட்டிக்கு வந்துட்டு சில்வரில் வாங்கி கொடுத்தாச்சு. அது வீடியோ வந்து நான் எடுக்கல. அது ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு 419 ருபீஸு. இப்போ இந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு பிளாக் அண்ட் ப்ரௌனில் இருக்குது. புதுசாக இருந்துச்சு, ரொம்பவுமே நல்லாவும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் டிமார்ட்டில் வாங்கியிருக்கீங்களா? அதோட யூசேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. 399 ருபீஸ்க்கு இது வந்துட்டு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்ஸுக்குமே வந்துட்டு அந்த பர்ஸ் மாதிரி 149 ருபீஸில் வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் காம்பினேஷனோட. சரி, எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்காமே வந்துட்டேன். ஹாய் கைஸ் சொல்கிறேன். சொன்னேன். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் வந்துட்டு கன்னடம் தான் பேசுவோம். நாங்கள் பாப்பா வந்துட்டு இப்போ கன்னடமும் பேசுகிறாங்க, கொஞ்சம் தமிழும் பேசுகிறனால ரெண்டுமே கலந்து தான் பேசுகிறாங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோவில் அப்போ வந்துட்டு நாங்களாக பேசும்போது கொஞ்சம் கன்னடத்தில் தான் வந்துட்டு பேசியிருப்போம். ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு அது புரிகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். டிமார்ட்டில் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு தான் வந்துட்டு போயிருக்கோம். கோயில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெரினா பீச் போகிறதா தான் வந்துட்டு பிளானு. இன் பிட்வீன் கேப்பில் பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு மத்தியான டைம் தான் கிளம்புனோம். பாப்பா அப்போ தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் சாப்பாடு மட்டும் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோமா. அதனால் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பார்க் இருந்ததுனால அங்கே விளையாட்டு காமிச்சிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம்.
பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நைட் டைம் ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு 7:30 போல் நாங்கள் வந்துட்டு ரீச் ஆனோம். பட்டினப்பாக்கம் இந்த சைடு தான் நாங்கள் வந்திருந்தோமா. அந்த ஹோட்டலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அவசரமாக அந்த பீச் பார்க்கணும், டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே நிற்காமல் டேரெக்டாக வந்துட்டு பீச்சுக்கே வந்துட்டு போயிட்டோம். ஏன்னா பீச்சில் வேறு பார்க்கிங் வேறு இல்லை, அது வேறு பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நாங்களும் பீச்சுக்கு வந்துட்டு காரில் பைக்கில் அந்த மாதிரி வந்ததே இல்லை. எனக்குமே இதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் காரில் வர்றது. அதனால் எனக்குமே வந்துட்டு சரியாகவே தெரியல. எப்படியோ ஆட்டோக்காரவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டு கண்டுபிடிச்சு போய் பார்க்கிங் வந்துட்டு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வர வழியிலே எல்லாருக்கும் கொஞ்சம் பசிக்கவும் ஆரம்பிச்சிருதா. அதனால் ஆளுக்கு ஏதாவது பேல்பூரி பானிபூரி மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹால்ட்டு போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ ஏன்னு பூர ஓட்ட அடிச்சு ரொம்ப ஆசையாக வந்துட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஆனால் எல்லா பூரியுமே கீழே ஓட்டையாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அது சாப்பிட்ட ஒரு ஃபீலே இல்லை. அந்த பூரியுமே ரொம்ப நவுக்குன்னு இருந்துச்சா, அது சாப்பிட்ட ஃபீலிங்கே இல்லை. பேல்பூரி கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி ஏன்டா வாங்கினோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் கோகிலா வாங்கின பிளேட்டில் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்தது. நாங்கள் வாங்கின பிளேட்டில் எல்லாமே ஓட்டையாக இருந்தது. ஆனால் இந்த பேல்பூரி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. வாயில போட அப்படியே அதே தூக்கி சொல்லி அண்ணோடு அத்தை இவங்கிட்டேன். ஆல்ரெடி நாங்கள் பீச்சுக்கு வந்ததே வந்துட்டு லேட்டு தான். நாங்கள் இதில் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதில் இன்னுமே டைம் போயிடுச்சு. ஆக்சுவலாக 9 o'clockே பீச்சில் அந்த கடை எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்கலாம். எனக்கு இப்போ தான் தெரியும். நான் நினச்சிட்டேன் எப்போவுமே வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். நாங்கள் போனதுமே வந்துட்டு ஒரு சாட்டர்டே சண்டே மாதிரி போயிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு அந்த வீக் டேஸில் போனதுனால 9 o'clockே க்ளோஸ் பண்ணிடணுமா. 9:30 தான் லாஸ்ட்டாமா. அந்த சமாதியுமே 9:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். உள்ளே அதுக்கப்புறம் யாரையுமே அலோவே பண்ண மாட்டாங்களாம்மா. நாங்கள் உள்ளே போகும்போதே நிறைய கடையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. 1-2 கடை தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மீன் கடை, பஜ்ஜி கடை இதெல்லாம் பார்த்தோன்னுமே நம்ம ஆளுங்களுக்கு பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ஆசை வேறு வந்துருச்சு. அதனால் ஒரு பிளேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது வேணால் ஃபிஷ்ஷு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் கால் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ நேரம் தூங்கிட்டு வந்த புள்ள பீச்சுன்னு சொன்னோன்னுமே எந்திரிச்சிருச்சு. பீச்சில் செம்ம ஜாலியாக சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த மாடு எங்கேருந்து தான் வந்துச்சுனே தெரில. நிறைய மாடு வந்ததுனால தான் பாப்பா வந்துட்டு போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான், கோகிலா, ஓவியா எல்லோரும் ஒரு கடையில் வந்துட்டு தெரிச்சிட்டோம். எங்கே போனோன்னே தெரில, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கடைக்குள்ளே போனாலுமே விரட்டிகிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவசரமாக சரி போய் சமாதி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். அங்கே கிளம்பும் போதே சொன்னாங்க இல்லைங்க அது வந்துட்டு மூடி இருக்கும்னு சொல்லிட்டு. சரி போகிற வெளியே நின்று ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கலாம், சும்மாவாவது வெளியே நின்று பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அது வரைக்குமே போய் அத்தையை அது இங்கிருந்தே பாருங்கள், அங்கே ஒரு தீபம் எரியுது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் ரிட்டன் கூப்பிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு தான். ஏன்னா இதை பார்க்கணுன்னு தான் அவங்க ரொம்ப ஆசையும் பட்டாங்க. சரி நாளைக்கு முடிஞ்சால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். வீட்டுக்கு போகலாம். எங்க போயிட்டு வந்தோம்? மெரினா பீச்சுக்கு ஸ்பாட்டிஃபைல சந்தியா சைடு பீச்சுக்கு போயிட்டு சிலை பார்க்காம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். தப்பிச்சு வந்தாட்டு கேட்கணே உண்டாத வேலை தப்பிச்சு வந்தாட்டு ஏமனே அலைய கலரு ಆದ್ರೆ ಬೇಕು ಅಟ್ಟೋ ಅವೇನು ಇಯಲ್ಲ ಆಸ್ಪತ್ರೆ
நம்ம தாத்தில பெரியப்போட அம்மா இந்த டே வந்துட்டு இவ்வளோ சூப்பராக வந்துட்டு போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் பட்டுவுக்கு இந்த பாட்டு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால தான் அது வாலண்டியராக கேட்டதுனால அந்த பாட்டை போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ் அண்ட் see you another video. Love you all.